ஒன்ன மட்டும் இல்ல, உன் வம்சத்தையே நான் அழிச்சிட்டேன். இனிமே எப்பவுமே இந்த சந்திரமதியோட ஆட்சி தாண்டி நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். சந்திரமதி நில்லு. எங்க கிளம்பிட்ட? அவளை அழிக்க. யார? என்னோட ரத்த சம்பந்தமான உறவுகள் அத்தனை உறவுகளையும் அழிச்சால அந்த சந்திரமதி. அவளை விட மாட்டேன். அவ சாகணும். அவ செத்தாதான் எனக்கு சந்தோஷம். சந்தோஷம் சரி, நிம்மதி கிடைக்குமா? அவ சாகணும்னு இப்ப நினைக்கிறியே, இத்தனை வருஷம் ஏன் நினைக்கல? எதுக்காக அவளை விட்டு வச்ச? இன்னைக்கு தானே என் கண்ணுல பட்டா. படலைனா இப்ப கூட அந்த எண்ணம் வந்திருக்காதுல்ல? ஏன்னா இது வரைக்கும் உனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிட்டு இருந்தது. அதுவும் இப்ப கிடைச்சிருக்கிற உறவுகளால சந்திரமதிய சாக அடிக்க நினைக்கிறியே. சாவுங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. ஆனா அந்த சாவுக்கு பயந்து வாழறது இருக்கே, அந்த ஒவ்வொரு நிமிஷம் தான் தண்டனை. அந்த தண்டனையை தான் நீ அவளுக்கு கொடுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவளை விட்டு வைக்கிறது புத்திசாலித்தனமா? அவளை கொல்லணும்னு என் புத்தி சொல்லுது. நான் அது போலதான் நடப்பேன். புத்தி எப்பவுமே அந்தந்த நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லும். ஆனா மனசாட்சி அப்படி இல்ல. எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு சரியா சொல்லும். இவ்வளவு தூரம் பேசுறியே, அவளை பார்த்த உடனே ஏன் தயங்கின? இப்ப வந்த கோவம் ஏன் அப்ப வரல? ஏன் அந்த இடத்துலயே அவளை கொல்லணும்னு தோணல? ஏதோ ஒண்ணு தடுத்துருச்சுல்ல? அது எதுன்னு யோசிச்சியா? நீ யோசிக்கல. ஆனா எனக்கு தெரியும். உன் கையை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காளே மது, அவதான் உன் தயக்கத்துக்கு காரணம். தூங்கி எழுந்திருச்சு மறுபடியும் தூங்க போற வரைக்கும் அம்மா அம்மான்னு அவ குரல் கேட்டுட்டே இருக்கே. அந்த குரல் தானே உன்னை தடுத்துருச்சு. ராத்திரி எது பகல் எதுன்னு தெரியாம எப்பவுமே இருட்டிலேயே நிக்கிறாளே, அவ பாசம் தானே உன்னை ஒழி வச்சது. இப்போ இந்த நேரம் நீ மதுவை மறந்துட்டு பழைய சம்பவங்கள்லாம் நினைச்சு பார்த்த. உனக்கு கோபம் வந்துச்சு. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததும் அவளை அழிக்க கிளம்பிட்ட. என்னைக்கோ போன உறவுகளை நினைச்சு நீ இவ்வளவு வேதனைப்படுறியே. இன்னைக்கு என்ன உனக்கு உறவுகள் இல்லையா? எல்லா உறவுகளும் இருக்குல்ல? அவங்களோட பாசமும் நிறைஞ்சிருக்குல்ல? போன உறவுகளுக்காக பழி வாங்க போய் இப்ப இருக்கிற உறவுகளும் தொலைச்சிட போறியா? நீ இல்லைனா மதுவோட நிலைமை என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நான் சொல்லறதோட அர்த்தம் புரியும். அதுக்காக எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கிறது? முட்டாள்தனம். செய்யாத கொலைக்காக எத்தனை வருஷம் நான் நரக வேதனை அனுபவிச்சேன். அதுக்கு காரணம் யாரு? அந்த சந்திரமதி. செய்யல நீ சொல்ற, ஆனா சட்டம் சொல்லியே. அதை பத்தி நான் கவலைப்படல. என் புருஷனை நானே கொன்னதா சொல்லிதான் என்ன ஜெயில போட வச்சா. அவர் செத்து போயிருந்தா அவர் உடம்பாவது கிடைச்சிருக்கும்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சாகல. ஏதோ ஒரு உணர்வு அவர் இருக்கிறதா சொல்லிட்டே இருக்கு. அதனாலதான் நான் இன்னும் பூவும் பொட்டும் வச்சிட்டு இருக்கேன். என் நம்பிக்கை போய் ஆகாது. நம்பிக்கை வேற, சட்டம் வேற. சட்டப்படி நீ குற்றவாளி. அதுவும் தப்பிச்சு போன குற்றவாளி. உன்னால சந்திரமதி செத்தானா சட்டத்துக்கு அதுவும் ஒரு குற்றம் தான். ஐயோ ஐயோ, ஏன் இப்படி என்ன சித்திரவதை பண்ற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி மறைஞ்சு வாழணும்?
முடியாது முடியாது. நான் யாருன்னு காட்ட போறேன். தினம் தினம் போராடி சாரதை விட ஒரே நாள் போராடி செத்துடலாம். இரு நீலாம்பரி, அவசரப்படாத. நீலாம்பரி எவ்வளவு கம்பீரமான பேரு. அந்த பேரை உன்னால சொல்ல முடியுதா? இல்ல இல்ல, ஏன்? அதுதான் அதுதான் சொல்ல போறேன். சொன்னா என்ன ஆகும்? சொல்லு, சொன்னா என்ன ஆகும்? ஒரே ஒருத்தி, அந்த சந்திரமதி ஒருத்தியை தான் பாதிக்கும். அதுக்கப்புறம் சட்டம் உன்னை விடாது நீலாம்பரி. சட்டத்துக்கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா சந்திரமதியை கொஞ்ச நாள் விட்டுதான் வைக்கணும். இல்ல, அதனால நான் உன்னை இப்படியே இருக்க சொல்ல. நீ நீலாம்பரியா வெளில வரணும். மறுபடியும் பழைய சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அதுக்கு முன்னால என்னென்ன இடைஞ்சல் இருக்கோ அதை எல்லாம் சரி பண்ணணும். அதுக்கெல்லாம் உனக்கு நேரம் வேணும். உன்னோட பலத்தை காட்டுறதுக்கு முன்னாடி எதிராளியோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்க. உன் ஆத்திரம் ஆக்ரோஷம் எல்லாம் உன் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும், செயல்ல வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ நீலாம்பரியா வேண்டாம், வசுந்தராவாவே இரு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அவ்வளோ பெரிய மகாபாரத போற கிருஷ்ணர் நினைச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவருக்கும் 18 நாள் தேவைப்பட்டது. கிருஷ்ணருக்கே நாள் தேவைப்பட்டப்ப உனக்கு நாள் தேவை இல்லையா? நீலாம்பரி, அந்த பாரதத்தை கிருஷ்ணர் முடிச்சு வச்சார். இந்த பாரதத்தை நீதான் முடிச்சு வைக்க போற. முடிச்சு வைக்க போற. இப்ராஹிம் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கூட இந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம சொன்ன டயத்தில் அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அமுச்சு வைக்க முடியாததுனால அவங்களுக்கு நிறைய லாஸா. இப்போ நஸ்டேட் வேற கேட்குறாங்கப்பா. அப்பா 10 வருஷம் நம்ம கூட பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வச்சுருந்தாங்கப்பா. அவங்களால நமக்கு எவ்வளோ லாபம்? இப்போ நஷ்டீடு கேட்குறாங்க, என்னப்பா பண்ணுறது? அவங்க கேட்குற நஷ்டீட கொடுத்துட வேண்டியதான். அப்பா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுப்பா. ஆமாப்பா, இப்ராஹிம் கன்ஸ்ட்ரக்ஷன் சந்திரமதி குரூப்ஸில் கான்ட்ராக்ட்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. அப்பா அந்த சந்திரமதிக்கு பேக்ரவுண்ட் என்ன? பெருசா ஒன்றும் இல்லடா. அம்மா இருக்கா, ஒரு தம்பி இருக்கா, காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு இருக்கா, அப்புறம் எடுபடி வேலைலாம் செய்யறதுக்கு ஒரு தாய்மாமா இருக்கான். அவ்வளோதான். அவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் இவளுடைய பிஸ்னஸ்க்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு புத்திசாலித்தனமும் கிடையாது. சந்திரமதியை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே எடுபடி தான். ஏன்பா இவ்வளோ சாமர்த்தியமாக எல்லாத்தையும் டீல் பண்ணுறாங்க? நிறைய படிச்சிருக்காங்களா? படிச்சிருக்கா. எப்படி ஏமாத்துறது, எப்படி மற்ற குடும்பத்தை அழிக்கிறது, எப்படி மற்றவங்களை தனக்கு கீழே பணிய வைக்கிறது, இது எல்லாத்தையும் மொத்தமாக படிச்சிருக்கா. நம்பர் 1 கிரிமினல். எனக்கு என்ன தோணுதுன்னா, வெறும் கிரிமினல் மைண்டை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி பிளான் பண்ண முடியாதுப்பா. கிரானைட் கான்ட்ராக்ட்ல அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணி நம்மளை தோக்கடிச்சிருக்காங்கன்னா யாரோ ஒரு புத்திசாலி அவங்க கூட இருக்கணும்பா. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன சொல்றீங்க? யாரோ ஒரு புத்திசாலி கூட இருக்கணும்பா.
ஆமாண்டா, நீ சொல்ற மாதிரி ஒருத்தி இருக்கா. அவ பேரு ரஞ்சினி. இப்ப கோர்ட்ல ஜெயிக்கிறதுக்கு கூட அந்த ரஞ்சினி தான் உதவி இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு அன்னைக்கு பொறி தட்டுச்சுடா. நான் தான் அதை பெருசா எடுத்துக்கல. பொறி வைக்கிறேன். வாங்க ராஜகோபால், என்ன ஆளையே பார்க்க முடியல? கிளப்ல ஏதாவது சேர்ந்துட்டீங்களா என்ன? அட நீ வேறப்பா, ஏகப்பட்ட வேலை வீட்டுல. என்ன பாஸ் இன்னொரு கை வந்திருக்கு, சீட்டை கழிச்சு போடலாமா? வேணாப்பா, நீங்களே ஆடுங்க. நான் சும்மா அப்படி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா விளையாட தெரிஞ்சாலும் சும்மா வேடிக்கை பார்த்தா எப்படி? நீ உட்காரு, பணம் வேணா நான் தரேன். இல்ல நீங்க ஆடுங்க, நான் சும்மா பார்க்க தான் வந்தேன். சேகர், என்னப்பா? ஒரு நிமிஷம் வாயேன். என்னப்பா இப்பதான் கார்டெல்லாம் சேர்ந்துருக்கு, இந்த நேரம் பார்த்து? கொஞ்சம் முக்கியமான விஷயம்ப்பா. நீங்க ஆடிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்து போயிட்டு வாங்க. வாப்பா. என்னப்பா, என்ன விஷயம் அது சொல்லு, தயங்காத. நமக்குள்ள என்ன தயக்கம் சொல்லு. என் பொண்ணு ரஞ்சனிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆஹா, ரொம்ப நல்ல விஷயம்பா. சரி, இடம்லாம் எப்படி? நல்ல வசதியான இடம். பையன் நல்ல வேலையில் இருக்கான், கை நிறைய சம்பளம். கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா. இவ்வளவு நாளா வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, நல்ல இடமா தான் பிடிச்சிருக்கு. அதான் கொஞ்சம் ஆரம்ப செலவுக்கு பணம் பத்தல. 2-3 இடத்துல கேட்டு வச்சிருக்கேன், எல்லாம் அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முதல்ல எந்த பணம் வந்தாலும் அதை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். 10,000? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையேப்பா. 50-100னா பரவாயில்ல, ஒரு ரவுண்டு காசு கொடுத்துடலாம். அவ்வளவு பணம் இல்லையே. சரி, ராமனு கிட்ட கேட்டு பாப்போம். வா. என்ன பாஸ், தனியா போய் ரகசியம் பேசிட்டு வர்றீங்க? ஒண்ணு இல்லப்பா, நல்ல விஷயம்தான். ராஜகோபாலோட பொண்ணுக்கு பெரிய இடத்துல வரணும் வந்திருக்கு. அப்படி போடு, இன்னைக்கு எல்லா செலவும் மாப்பிள்ளையோட தான். ராமலிங்க, ராஜகோபாலுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. உங்ககிட்ட தான் பேங்க்ல இருக்கு, கொஞ்சம் கூட. ஆமா இருக்கு, பொண்ணு மகா பேர்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி பர்மிஷன் எல்லாம் எடுக்க முடியாது பாஸ். ஏம்பா, நீ பர்மிஷன் கேட்டா கூட உன் பொண்டாட்டி தரமாட்டாளப்பா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பொண்ணுன்னு பிறந்துட்டா அன்னிலேருந்தே பணம் சேர்க்க ஆரம்பிச்சிடணும். அப்போல்லாம் விட்டுப்பட்டு இப்ப வந்து ஒருத்தர்கிட்டே கையை நீட்டிட்டு இருந்தா என்ன பார்த்தோம்? ஆமா, எங்களுக்கே 1008 பிரச்சனை. உன் பிரச்சனைக்கு எப்படிப்பா உதவுறது? சொல்லுங்க பாஸ். ராஜகோபால், நான் ஒன்னு சொல்லட்டுமா? மாப்பிள்ளை வீடு வசதியானவங்கன்னு சொன்னேன்ல, பேசாம அவங்க வீட்டுக்கு போய் இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, எல்லா செலவுகளையும் நீங்களே ஏத்துக்குங்க, கல்யாணம் முடிஞ்சது கொடுத்துறேன்னு சொல்லிடு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதான்ப்பா எங்களால சொல்ல முடியும். எங்களை தப்பா எடுத்துக்காத. சரி, நீங்க விளையாடுங்க. இருப்பா, உக்காந்துட்டு போப்பா, இரு. இல்ல, நீங்க விளையாடுங்க. என்னப்பா அது, நீதான் கையில பணம் வச்சிருக்கல, ஒரு நல்ல விஷயத்துக்கு உதவி பண்ண கூடாதா? பாஸ், எனக்கும் பொண்ணு இருக்குல்ல, நாளைக்கு நானும் இந்த மாதிரி கை நீட்ட முடியாதுல்ல பாஸ். நீங்க கொடுக்க வேண்டியதானே? தப்பா எடுத்துக்காதப்பா, என்கிட்ட இல்லங்கிறதுனால தான் சொன்னேன். ஏம்பா, இவரை நம்பியெல்லாம் யாருப்பா பணம் கொடுப்பாங்க? கொடுத்தாலும் திரும்பி வந்துருமா என்ன? போய் வேலையை பாருப்பா. அவங்க பிரச்சனைக்கு அவங்க தான்ப்பா முயற்சி பண்ணணும். இப்படி வந்து எல்லார்கிட்டையும் கை நீட்டினா எப்படி? ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரி, காடை கழிச்சு போடுங்க. என்னங்க, என்னாச்சு? இந்த உலகம் என்னங்கிறத என் ஃப்ரெண்ட்ஸுங்களே எனக்கு காட்டிட்டாங்க சாரதா. எத்தனை வருஷமா நான் எப்படி பொழைச்சிருக்கேன் பாரு. கல்யாணத்துக்கு முந்தி எத்தனையோ பேரோட பழகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். கல்யாணம்னு ஒன்று நடந்ததும் குடும்பத்தை முதல்லையும் ஃப்ரெண்ட்ஸுங்களை 2ஆவதா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இடம் மாதிரி வச்சுட்டேன். ஏங்க, ஒருத்தர் கூட பணம் தரல? சாரதா,
ஒருத்தங்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லையே. நான் நம்பி ஏமாந்துட்டேன் சாரதா. நான் ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தேன், அதுவும் நடக்கல. நீங்களா ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தீங்க, அதுவும் எனக்கு நடக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு. ஏங்க அப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. இல்ல சாரதா, குறையே இல்லாத பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிறதா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன் சாரதா. ஆனா என் பிள்ளைங்களுக்கு பெரிய குறையே நான் தான். எங்கேயாவது நான் ஒரு கூலி வேலைக்கு போயிருந்தா கூட நான் நிறைய பணம் சேர்த்திருக்க முடியும். அந்த பணம் இருந்திருந்தாலாவது இந்த கல்யாணத்துக்கு உபயோகமா இருந்திருக்கும். வெட்டி கௌரவத்துல வீட்லயே உட்கார்ந்துருந்தேன் பாரு. புருஷன் எப்போ தப்புன்னா பொண்டாட்டி கண்டிச்சு வைப்பா. அப்படியாவது நீ என்ன கண்டிச்சிருந்தா நான் தெரிஞ்சிருப்பேன் சாரதா. நான் என்ன தப்புனாலும் என்ன அனுசரிச்சுக்கிட்டே போய் நான் இப்படி ஆகிறதுக்கு நீயும் ஒரு காரணம் ஆயிட்டே சாரதா.